அதனால கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. ஆண்டோடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும் போது சும்மா அப்படி வாசித்துட்டு போயிடாதுங்க. அப்படியே தியானிங்க. அவர் எப்படி பேசியிருப்பார், எப்படி நடந்திருப்பார், எப்படி இந்த வார்த்தையை சொல்லி இருப்பார், அப்படியே தியானிக்க. இயேசு எவ்வளவு இனிமையானவர், ஐயோ இவ்வளவு அருமையான ஒரு அற்புதமான ஆண்டவரை நான் பெற்றிருக்கிறேன்னு சந்தோஷ மகிழ்ச்சி உள்ளத்துல வரும் பாருங்க. உங்களுடைய லைஃபே சேஞ்ச் ஆகி மாறிடும். அதனால சும்மா கடமைக்கு பயில் வாசத்தை ஜெபிச்சேன்னு போகாதுங்க. இயேசுவை கவனித்து பாருங்க. தினந்தோறும் அவரை கவனிச்சு பார்த்து, இயேசுவே உங்களை போல நான் மாறணும், உங்க அடிச்சுவட்டுல நடக்கணும், கிருபை தாங்கன்னு கேளுங்க. அவர் உங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்களுக்கு அருளி செய்வாராக. விரும்புறீங்களா? இயேசுவை போல மாறன்னு ஆசைப்படுறீங்களா? அவருடைய சாந்தம், அவருடைய அமைதி, அவருடைய பொறுமை, அவருடைய அன்பு, அவருடைய ஜெபம், அவருடைய ஒரு வல்லமை, அவரை போல ஆசை இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு இதயத்தில் கை வைத்து, இயேசுவே உண்மை போல என்னை மாற்றுங்க, உங்களை போல நான் மாறணும், இனி உங்களை கவனித்து பார்க்கணும், அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்க, உங்கள் சுபாவெல்லாம் எனக்கு வேணும், என்னை அப்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.